சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரை பகுதியில் இறுதி ஊர்வலத்தின் போது நாட்டு பட்டாசு வெடித்து ஆட்டோவில் சென்ற பள்ளி மாணவி முகம் சிதைந்த நிலையில் பெற்றோரின் புகாரின் பேரில் ஒருவரை கைது செய்த போலீசார் மேலும் சிலரை தேடி வருகின்றனர். கிழக்கு கடற்கரை சாலை பகுதியைச் சேர்ந்த மகேஷ்குமார் என்பவரின் மகள் நிஷாந்தினி பள்ளி முடிந்து ஆட்டோவில் வீடு திரும்பிய போது அவ்வழியாக வந்த முதியவரின் இறுதி ஊர்வலத்தில் சிலர் நாட்டு பட்டாசை வெடித்து ஆட்டோவில் வீசியுள்ளனர். இதில் சிறுமியின் முகம் சிதைந்த நிலையில் இதுகுறித்து பேசிய சிறுமியின் தாய் தனது மகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஸ்கூல் போயிட்டு வந்து ரோட்டில் கூட நிற்கலங்க. அழகாக அது வீட்டுக்கு வர்றதுக்காக ஆட்டோ ஏறி ஆட்டோவில் வந்துட்டு இருந்த குழந்தைய ஆப்போசிட்டில் ஒரு இறுதி ஊர்வலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க அந்த நாட்டு வெடிகுண்டை தூக்கி போட்டதுனால அது என் பிள்ளை ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கா. அவள் முகத்தில் இந்த இடத்துல பட்டு என் பிள்ளைக்கு இங்கே இருக்கிற அந்த எலும்பு உடஞ்சி போய் இங்கே ஒன்றுமே இல்லாமல் நான் வந்து என் பிள்ளைய பார்க்கும்போது அதை என்னால் எப்படி உங்களுக்குலாம் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை எதுக்காக நான் உங்ககிட்டலாம் நான் இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா, அது ஏற்கனவே தடை செய்யப்பட்ட பொருள் தான். ஆனால் அவங்க அதை யூஸ் பண்ணி என் பிள்ளை இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி நாளைக்கு வேற எந்த குழந்தைங்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்றது தான் ஒரு தாயாக என்னோட உருக்கமான ஒரு வேண்டுகோள். அது இல்லாமல் அது வந்து ஸ்கூல் பகுதி, அவங்க வெளியில் எங்கன்னா பட்டாசு போட்டிருந்தா கூட ஓகே. ஆனால் ஸ்கூல் குழந்தைங்க ஒரு 1000 குழந்தைங்க வெளியில் வர இடத்துல அவங்க எப்படி இதை செய்யலாம் அப்படின்றது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. என்னால் அதிலிருந்து இன்னும் வெளியவே வர முடியல. என் பிள்ளைய நான் எப்படி இங்கே வந்து பார்த்தேன்றது அந்த ஒரு நிமிஷத்துலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. இதனால் நான் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் எல்லா பொது ஜனங்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். யாரும் இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருளை இந்த வெடிகுண்டு பட்டாசே வேண்டாங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.